ஹாய் காய்ஸ். இப்போ நான் ஹேருக்கு ஒரு ரெமடி வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். அது என்னென்னா, நான் எப்போயுமே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு யூஸ் பண்ணுற ஒரு ரெமடி தான். அது நல்லாயிருக்கும். கொஞ்ச நாளாக நான் அது யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ அது யூஸ் பண்ணலான்னு நான் வந்துட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரு ஹேர் பேக் வந்துட்டு போட போகிறோம். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது என்ன சொல்கிறது, ரொம்ப காஸ்ட்லியும் கிடையாது. வீட்டில் இருக்க பொருள் தான், நம்ம கிச்சனுக்குள்ளே இருக்க பொருள். அதனால் வந்துட்டு அது நம்ம வீக்லி 2 டைம் யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். செம்பருத்தி தழை, ஒத்த செம்பருத்தி தழை உடைய இலையை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்துட்டு வெந்தயம் நான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஊறிடணும், அப்போ தான் நல்லா இதாகும். இப்போ நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னா, அலோவேரா ஜெல்லும் இது தேங்காய் எண்ணெயும் சேர்க்கணும். வாங்க நம்ம செம்பருத்தி தழை எடுத்துகிட்டு வரலாம். செம்பருத்தி தழை ஆல்ரெடி எடுத்தாச்சு. அதனால் உங்களுக்கு செம்பருத்தி எங்கள் வீட்டோடைய செடியை காமிச்சிட்ருக்கேன். நாங்கள் ஒரு பவுல் யூஸ் பண்ணாத ஒரு பவுலில் போட்டு நாங்கள் செடி வளர்த்துட்ருக்கோம். நான் ஒரு ரோஸா செடியும் வச்சுருக்கேன், நல்லா அழகாக பூத்துருக்கு. ஒரு நாவப்பழம், அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. இதை எடுக்க மாட்டோம், இந்த அலோவேரா எடுக்க மாட்டோம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, வெளியில் வச்சுருக்கோம், அதை தான் எடுக்கணும். இங்கே வந்துட்டு கொஞ்சம் பிளேஸ் வந்து கொஞ்சம் அழுக்கான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறதால பக்கத்தில் ஒரு இடத்துல வச்சுருக்கோம், அங்கே போய் தான் எடுக்க போகிறோம். இங்கே கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். மல்லி செடிலாம் வச்சுருக்கோம். இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு போல் இருக்குது, பூக்கிறதில்ல அவ்வளோவும். இப்போ நமக்கு தேவையான கொஞ்சம் இது மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம். ஏன்னா டெய்லி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிறதால நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம். ஸோ வந்துட்டு நமக்கு தேவையான கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு இதுவாக பார்த்து பறிச்சுக்கலாம். பறிக்கும்போது பார்த்து பறிங்க, மதுரை முள்ளெல்லாம் குத்திடும். அப்புறம் எங்கள் வீட்டு டாமி வேறு வந்துட்டு பார்த்துட்டே இருந்துச்சு, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுன்னா சாப்பிட்ற பொருளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கொடுத்தேன். மூந்து பார்த்துட்டு ஓடியே போயிடுச்சு. இப்போ இதை பறிச்சுட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும், நீட்டாக கழுவணும். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க கசப்பு தன்மைலாம் போகும். இதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால நல்லா கழுவணும். நல்லா நான் கழுவி வச்சு இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அது நம்ம உள்ளே இருக்கிற ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதுதான் நம்மளுக்கு தேவை. வீடியோ எடுக்க கூட விட மாட்டுறாங்கப்பா, கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க சைட் பை சைடாக. ஸோ அங்கேயே பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, அதை கையில் வச்சுட்டுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சும்மா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அதை நல்லா ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் என்ன பண்ணேன், ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா இது ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாலும் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மற்ற கெமிக்கல் பொருளை வந்து யூஸ் பண்ணுறத விட இதில் இருக்கிற க்ளோவை தரும். அண்ட் வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸாக இல்லாமல் இது பகல் யூஸ் பண்ணுறத விட நைட் டைம் நம்ம தூங்கும்போது இதை வந்துட்டு ஒரு மாய்ஸ்சரைஸாக யூஸ் பண்ணலாம். நைட்டு தூங்கும்போது கொஞ்சமாக வந்து நம்ம தடவினா சூப்பராக இருக்கும் இதோட எஃபெக்ட்டு. ஸோ வந்துட்டு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து மார்க்கெட்டில் அந்த க்ரீம் இந்த க்ரீம் நிறைய க்ரீம் வந்துடுச்சு. ஸோ யாரும் இயற்கையான பொருளை யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கும் எதுவும் வந்துட்டு ஆகாமல் ரொம்ப நாள் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அழகாக இருப்பீங்க. நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் அப்போது சின்ன பிள்ளையாக இருக்கும் போது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனோடனே இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதில்ல, அதனால நான் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ஸோ அம்மா வீட்டில் தான் இனிமேல் கொஞ்ச நாள் இருக்க போகிறேன். இதனால் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்ல ரிசல்ட்டு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் அலோவேரா ஜெல், அப்புறம் செம்பருத்தி தழை இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஹேர் பேக்குக்குனா, என்னோடய ஹேர் கொஞ்சம் சின்னதான், அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன். இது வெந்தயம் வந்து நிறையா இருக்குது, அதனால் நம்ம அதில் இன்னும் கொஞ்சமாக தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ லைஃப்பில் என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும், என்ன தான் நமக்கு வந்து மனசு சரியில்லைனாலும், இந்த மாதிரி ஏதாவது நமக்கு பிடிச்ச விஷயம் செய்யும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. இப்போது நம்ம அதெல்லாம் அரைக்க போகிறோம். ஸோ அரைச்சோம்னா வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து ஹேரில் அழகாக ஒட்டும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் குறப்பாக இருந்துச்சுன்னா ஹேரில் ஒட்டாது. ஸோ வந்துட்டு இது நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தலைக்கு, ஃபேஸ்க்கு, கை காலுக்கு
இது சாப்பிட்றது கூட நல்லது தான், ஏன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அரைக்கலான்னு சொல்லிட்டு மிக்ஸியை தேடிட்டு இருந்தேன். மிக்ஸி கிடச்சிருச்சு, பட் கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாத டைம் வந்துட்டு என்ன பண்ணலாம்? லைஃப்பில் என்ன தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபீலிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து நினைக்கிறது ஒன்று தான். என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் மாறும்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருங்க. ஸோ வந்துட்டு அந்த கேப்பில் அம்மா எனக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க, ஆரஞ்சு ஜூஸ். சரி குடிக்கலாமேன்னு குடிச்சிட்டு இருந்தேன். குடிச்சிட்டு அப்படியே சைட் பை சைடாக வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு, நான் எந்த வேலையும் பார்க்குறதில்ல ஆக்சுவலாக. என்ன பண்ணிகிட்ருப்பேன், சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஸோ அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் கிரேவியாக அரைச்சா தான் தலையில் வந்துட்டு நல்லா ஊற்றும். சரிங்களா? நான் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டேன். நீங்கள் வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் முட்டை கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை வந்துட்டு எனக்கு பிடிக்கலை. அப்ளை பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும் பாருங்கள். சாரி காய்ஸ், தொண்டை கொஞ்சம் சரியில்லை. வந்துட்டு அப்ளை பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். நல்லா வெளியில் போய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வந்துட்டேன். இனிமேல் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம். ஹேர் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஹேர் பேக் போட்டு இது பண்ணால். நீங்களும் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். குளிச்சாச்சு. இப்படி தான் இருந்துச்சு. நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக், நல்லா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே ரொம்ப வந்துட்டு ரொம்ப அந்த செம்பருத்தி தலையோட ஸ்மெல்லாம் நல்லா இருந்துச்சு. நம்ம ஷாம்பு வந்துட்டு சிக்காயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணியில் போட்டு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டாட்டா பாய்.